ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தோசை லவர்ஸ்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தோசை எப்பவுமே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுவும் 2 தோசை சுட்டாலும் 3ஆவதாக ஒரு தோசை நல்லா முருகலாக சுட்டு சாப்பிட்றோம். தோசை சுடுறவங்களுக்கு தான் அது தெரியும். எவ்வளோ முருகலாக சுட்டு அப்படியே அழகாக எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறு மொறுன்னு எண்ணெயை ஊற்றி அப்படியே அது கிறிஸ்பியாக தோசைக்கல்லில் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும். சட்னி கூட தேவையில்லை, இந்த மாதிரியெல்லாம் கிறிஸ்பியாக இருக்க தோசைக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நான் அந்த முருகலாக ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் எப்போ தோசை சுட்டாலும் ஒரு தோசை நல்லா முருகலாக சுட்டு சாப்பிட்ருவேன். என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு முருகலான தோசை சாப்பிட்டதுன்னா எங்கள் சித்தி தான் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. எப்போ தோசை சுட்டாலும் ஒரு தோசை முருகலாக சுட்டு சாப்பிட்ருவேன். இல்லைன்னா அந்த முருகலாக சுட்டு அதில் முட்டை உடச்சி ஊற்றி அதில் மசாலாத்தூள் உப்பெல்லாம் போட்டு சாப்பிட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தோசைக்கு காம்பினேஷனாக என்னென்ன வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.